ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு கிரகண பலன்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, 2026 ஆண்டு பிறந்து முதல் கிரகணமானது நடைபெற இருக்கு. என்னைக்கு நடைபெற இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியுடைய 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய 5ஆம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிறைந்த மாசி மகா அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு. 800 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான முறையில் கிரகணமானது நடைபெற இருக்கு. இந்த கிரகணம் நடைபெறதுனால கிரகணத்தினால தோஷமானது ஏற்படுது. அந்த தோஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தோஷ பாதிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது நிறைய சூத காலத்தில் நல்ல நேரமெல்லாம் உருவாகுது. அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி சில பரிகாரங்கள் செய்தால் இது உங்களுக்கு செம்மையாக வேலை செய்யும். ஸோ அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பரிகாரம் பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி 800 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கும்ப ராசியில் ராகு சேர்க்கையில் சனியுடைய பார்வையில் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. அதுவும் பல வருடங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அதுவுமா இந்த சூரிய கிரகணம் நடைபெறுது. இந்த சூரிய கிரகணத்தினால நிறைய மாற்றங்கள் கிரகங்களிடையே ஏற்படுது. அதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. யாரிடமும் வீண் சண்டைக்கு செல்ல மாட்டீங்க. ஆனால் அதே சமயம் வந்த சண்டையை விடாதவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கிரகண தோஷத்தால் சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே, வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும். ஆக்சுவலி அந்த எண்ணம் தோன்றது ஒரு வகையில் நல்லது தான். இதுக்கு முன்னாடி எண்ணம் தோன்றிருந்ததுன்னா அதை செயல்படுத்த முடியாமல் போயிருக்கோம். ஆனால் இப்போ அந்த எண்ணம் தோன்றுதுன்னா கண்டிப்பாக அதை செயல்படுத்தும் போது அதனால் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும் போது அதற்கான முயற்சியில் இப்போ இறங்குங்க. நீங்கள் வங்கி கடன்லாம் கிடைத்து உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கி விடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரிகளாக இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொந்த தொழிலில் உங்களுடைய கிளைகளை மேம்படுத்துவலாம். இப்போ நீங்கள் மேம்படுத்தும் போது அதில் எந்த தடையும் வராமல் அந்த கிளைகளில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏற்படும். ஸோ தொழில் செய்கிறவங்க அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகக்கூடிய டைம் இந்த கிரகணத்தின் போது ஏற்படுது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு உங்கள் தொழிலை நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போங்க. அதாவது நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முன்னேறுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வியாபாரிகளுக்கு கிளைகளை மேம்படுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கிளைகளை மேம்படுத்தணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப மேம்படுத்திக்குங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் சிம்மம் ராசிக்காரங்க, உங்கள் பணப்புழக்கங்கள் இந்த கிரகணத்தின் போது அதிகரிக்க போகுது.
வங்கியில் ஒரு தொகையை டெபாசிட் செய்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ செய்யலாம். இப்போ நீங்கள் டெபாசிட் செய்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும். அதே போல் மாமியார் மருமகள் உறவு சுமூகமாக செல்லும். ஸோ மாமியார் மருமகள் உறவு சுமூகமாக செல்றதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் திரை உலகத்தில் உங்கள் பாதம் பதியும்படி சாதனை படைப்பீங்க. இப்போ சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்த தான் உங்களுக்கு நிறைய வெற்றியானது வரும். அதனால் வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையுமே பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பாதம் பதியும்படி சாதனை படைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வமானது உங்களுக்கு கூடும். உங்களுடைய அன்றாட பாடங்களை படித்து விடுவது அவ்வப்போது நல்லது. பாதத்தில் வலி வந்து போகும், அதனால் எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்து அந்த பாத வலியை குறைச்சிக்குங்க. ஸோ கிரகண தோஷங்களால் இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்து பயன் பெறுங்க. இந்த வருடத்தில் முதல் சூரிய கிரகணமானது இன்னும் சில நாட்களில் நிகழ இருக்கு. இந்திய நேரப்படி பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேலாக கிரகணமானது நீடிக்குது. இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியாது என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பூமி முழுவதும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். அந்த நேர்மறை ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் வேண்டிய வரங்களை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகண நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்யணும். மந்திரம் இதனால் சித்திக்கும். பணத்தேவையில் சிக்கி இருக்கிறவங்க, கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைப்பவங்க இந்த 4 மணி நேரத்தில் தியான நிலையில் அமர்ந்து முதுகு தண்டுபடுத்த நேராக வைத்து இறைவனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது சுலபமாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் பணத்தேவை பூர்த்தி செய்து கொள்ள இந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் வீட்டு வரவேற்பறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்க. குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்கள் பணத்தேவை, கடன் சுமை நிச்சயம் குறையும். ஒரு டம்ளரில் சீரக தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் போட்டு சூடு செய்தால் சீரக தண்ணீர் தயாராகிவிடும். அதை வடிகட்டி உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் சுத்தமான சந்தனத்தை குறைத்து நெற்றியில் வைத்து கொள்ளுங்க. அந்த சந்தனத்தை 2 உள்ளங்கைகளை லேசாக பூசிக்கொள்ளுங்க. இந்த சீரக தண்ணீரை குடித்துவிட்டு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்க. பின்பு மகாலட்சுமி மனதில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தையை சொல்லுங்க. இது மகாலட்சுமியின் பீஜ மந்திரம். பணத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மந்திரம். உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருக்கிறதோ அந்த பணப்பிரச்சனை தீர வேண்டும். எவ்வளவு பணம் தேவை, அந்த பணத்தை இந்த பிரபஞ்சத்தின் உங்களுக்கு கொடுக்க போவதாக மனதார எண்ணி சந்தோஷத்தோடு இதை மஜ்ஜ மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனையை இந்த கிரகணத்தின் போது செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும். இந்த பிரார்த்தனையை மேலே குறிப்பிட்டுள்ள அந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். மொத்தமாக 4 மணி நேரம் உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது என்றால் கூட கிரகணம் ஆரம்பித்த நேரத்தில் 15லிருந்து 20 நிமிடம் இதற்கு நேரத்தை ஒதுக்கி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பணப்பிரச்சனை தீரும். இந்த 4 மணி நேரமும் உங்களால் தியான நிலையில் அமர முடியும் என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்வது உச்சகட்ட பலனை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை இந்த கிரகணத்தின் போது செய்திடுங்க. ஸோ இதுதாங்க கிரகண பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை சிம்மம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.